ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் விழியில் வீழ்ந்த மலரே நாவல் பகுதி 13. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஹெட்செட்டை செவியில் பொருத்தி கொண்டு விழி மூடி தன் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான் ரிஷி. ஒரு 10 நிமிட பயணம்தான். அவனது பேருந்து நின்று விட்டது. என்ன என்று பார்க்க முன்னால் வரிசையாக வாகனங்கள் நின்று கொண்டிருக்கிறது. ஆக்சிடென்ட் பா, பஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் போகும். ஒரு காவலர் கூறுவது ரிஷியின் செவியை எட்ட அவன் விழிகள் ஆவலாய் பின்னால் எட்டி பார்த்தது. மலரின் பேருந்து வருகிறதா? கண்ணெட்டும் தூரம் வரை அவளது பேருந்தை காணவில்லை. பொறுமை இழந்தவன் பேருந்திலிருந்து இறங்கி நின்று அவளது பேருந்து வருகிறதா என்று பார்த்தான். அதோ வருகிறது அவள் பேருந்து. அவனது மனதில் ஒரு குதூகலம். அவளது பேருந்து அவனது பேருந்திலிருந்து ஒரு 4-5 வாகனங்கள் தாண்டி வந்து நின்றது. அதோ மலர் எட்டி பார்க்கிறாள். அவள் விழிகள் அவனது பேருந்தை தேடுவது போல் அவனுக்கு தோன்றியது. ஆம், அவனது பேருந்தை தான் அவளது விழிகள் தேடுகிறது. அவள் எட்டி எட்டி அவனது இருக்கையை தான் பார்க்கிறாள். ஆனால் அவன் கண்ணில் தென்படாததாலோ என்னவோ அவள் பேருந்திலிருந்து இறங்கி அவனது பேருந்தை எட்டி பார்க்கிறாள். அவனது இருக்கையை தான் எட்டி பார்க்கிறாள். அதில் அவன் இல்லை என்று கண்டதும் விழிகளை இழுத்து வெளியே ஓட விடும் போதுதான் அவளையே பார்த்தபடி நிற்கும் ரிஷியை கண்டாள். அவளும் விழிகளை இழுத்துக் கொள்ளவில்லை. அவனையே ஒரு நொடி பார்த்தவள் ஏன் இப்படி செய்தான் என்று கேட்டு விடுவது என்ற முடிவோடு அவனை நோக்கி அடி எடுத்தாள். அவனை நெருங்கியும் விட்டாள். அவன் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அவள் தன்னை தேடி அல்லவா வருகிறாள். எதற்காக வருகிறாள் என்று தெரியவில்லை. ஆனாலும் வருகிறாளே, அது அவனுக்கு மகிழ்ச்சிதான். அப்போதுதான் எல்லாரும் ஏறுங்கப்பா, பஸ் எடுக்க போறோம் என்று ரிஷியின் நடத்துனர் உரக்க கூற மலர் அப்படியே நின்று விட்டாள். அவளது பேருந்தும் புறப்பட தயாராகிறது. ஓடி சென்று அவள் அதில் ஏறிக்கொண்டாள். ஏமாற்றத்தோடு ரிஷி அவனது பேருந்தில் ஏறிக்கொண்டான். இரு பேருந்துகளும் அந்த சாலையில் மிதமான வேகத்தில் நகர ஆரம்பித்தது. விபத்து நடந்த பகுதியை தாண்டியதும் காற்றை கிழித்து கொண்டு இரண்டும் பாய ஆரம்பித்து விட்டது. சில சமயம் இரு பேருந்துகளும் ஒரே நேர்கோட்டில் வரும். சில சமயங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக பயணிக்கும். ரிஷி, மலர் இருவரின் உறக்கமும் போனது. ஹெட்செட்டை பொருத்தி கொண்டு பாடலை கேட்டபடியேதான் இருவரும் இருக்கைகளில் அமர்ந்திருக்கின்றனர். எப்போது அவளை பார்ப்போம் என்று அவனும், எப்போது அவனை பார்ப்போம் என்று அவளும் ஏங்கும் போது, சில நேரங்களில் இரு பேருந்தும் நேர்கோட்டில் வரும்போது இருவருமே விழிகளை இழுத்து கொண்டு வேறு எங்கோ பார்ப்பது போல் நடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு வழியாக இரு பேருந்தும் சென்னையை வந்து சேர்ந்து விட்டது. மலரை அழைத்து செல்ல அவளது தோழி வந்திருந்தாள். அவளோடு மலர் காரில் ஏறி செல்ல ஆட்டோ ஒன்றில் ஏறிக்கொண்ட ரிஷி அவர்களது காரை பின்தொடர்ந்து வந்து மலரின் முகவரியை அறிந்த பின் தான் தன் இருப்பிடத்திற்கு சென்றான். அடிக்கடி மலரை சென்று பார்க்க முடியாத அளவு தூரம் இருவரின் இருப்பிடங்களுக்கும் இடையில் இருக்கிறது. ஆனாலும் மலர் சென்னையில் இருக்கிறாள் என்ற நினைவே அவன் மனதில் தேனாக தித்தித்தது. ஆனால் எதற்காக சென்னை வந்திருக்கிறாள், எத்தனை நாள் சென்னையில் இருப்பாள் என்றெல்லாம் அறியாது அவன் மனம் தவித்துக் கொண்டே இருந்தது. தன்னந்தனியாக எதற்காக அவள் சென்னைக்கு வர வேண்டும்? அப்படி என்றால் இங்கு வேலைக்காக வந்திருக்கிறாளா அல்லது நேர்முக தேர்வுக்காக வந்திருக்கிறாளா? இப்படியே பல கேள்விகள் அவன் மனதில் எழ முதல் வேலையாக முடக்கி வைத்திருக்கும் அவளது எண்ணிற்கு விடுதலை அளித்தான். நானா கண்டிப்பா அவளை கூப்பிட மாட்டேன். ஆனா அவளா கூப்பிட்டா எடுத்து பேசாமலும் இருக்க மாட்டேன். ஏன் இப்படி பண்ணா? ஏன் என்னுடைய மனசை காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை வீசிட்டு போனா? இதெல்லாம் அவ என்கிட்ட சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. அம்மா கிட்ட ஏன் சொல்லணும்? அம்மா கிட்ட எதுக்காக விவாகரத்து பத்திரத்தை கொடுத்துட்டு போகணும்? அம்மாவா கழுத்துல தாலி கட்டினாங்க, நான் தானே கட்டினேன். அப்ப என்ன வேண்டான்னா அதை என்கிட்ட தானே முதல்ல சொல்லணும். நான் அவளை கூப்பிட போகல. அந்த கோபம் அவளுக்கு இருக்கலாம், அதை என்கிட்ட தானே காட்டி இருக்கணும். எதுக்காக எங்க அம்மா கிட்ட காட்டணும்? அம்மா சொன்ன மாதிரி 4 சுவத்துக்குள்ள புருஷன் பொண்டாட்டிக்கு இடையில நடக்கிற சண்டை பொழுது விடுறதுக்குள்ள காணாம போயிடும். ஆனா 4 பேர் முன்னாடி நடக்கிற சண்டை பஞ்சாயத்தாதான் வந்து விடியும். இது ஏன் அவளுக்கு புரியாம போச்சு? ஏனோ அவனுக்கு மலர் மீது கோபம் தான் வந்தது. இன்று அல்லது நாளை கண்டிப்பாக மலர் தன்னை அழைப்பாள் என்ற எதிர்பார்ப்போடு அவன் காத்திருந்தான். ஆனால் அவள் அழைக்கவில்லை. 1 மாதம் ஓடிவிட்டது. வழக்கமாக வாரம் ரிஷி திருநெல்வேலி வந்து சென்று கொண்டுதான் இருந்தான். அப்போதெல்லாம் அவனது விழிகள் மலரை தேடியது. ஆனால் அவள் கண்ணில் சிக்கவே இல்லை. இன்னும் 1 வாரம் ஓடிவிட்டது. இன்று திருநெல்வேலியில் இருந்து சென்னை திரும்பிய ரிஷி வீட்டிற்கு வந்து குளித்து உடை மாற்றி விட்டு அலுவலகம் செல்லும் முன் நேராக மலரின் முகவரிக்கு தான் வந்தான். ஏனோ அவனுக்கு அவளை சென்று பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. அதோ அந்த வீட்டு தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சியபடியே
ஏதோ சிந்தனையில் மூழ்கி கிடக்கிறாள் மலர். அதை பார்த்தபடியே அவள் தோழி அவள் அருகில் வந்து அவள் தோளில் கை வைத்தாள். என்னடி, பட்ட பகல்ல கனவா? தலையை திருப்பி தோழியை பார்த்த மலர் சிரித்தாள். இல்லடி, தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். தண்ணி தான் ஊத்திட்டு இருக்க, அதை நாங்களும் பார்த்தோமே. ஒரு செடிக்கு நீ இவ்ளோ தண்ணி ஊத்துனா அது வளராது, செத்து போயிடும். அடுத்த செடிக்கு ஊத்து. ஓ சாரி என்றவள் கையில் இருந்த ஓசை அடுத்த செடியை நோக்கி நீட்டினாள். ஓகே மலர், நான் பேக்கிங் எல்லாம் முடிச்சிட்டேன். நீ ஆபீஸ்ல இருந்து நேரா உன்னுடைய ஹாஸ்டலுக்கு போயிடு. நம்ம நேத்தே உன்னுடைய திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் அங்க வச்சுட்டோம்ல. மதியம் நாங்க இங்க இருந்து கிளம்பிடுவோம். சரிடி, பத்திரமா போய் சேர்ந்துட்டு எனக்கு போன் பண்ண. நாங்க போறதுல உனக்கு வருத்தம் எதுவும் இல்லையே? எதுக்குடி வருத்தம்? உனக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, அதுவும் உங்க சொந்த ஊரான உசிலம்பட்டிக்கு. என்னையும் கூடவே கூட்டிட்டு போகவா முடியும்? எனக்கு வேலை இங்க தானே. நீ பண்ண உதவியே பெருசுடி. அப்புறம் சீக்கிரமா உன்னுடைய அத்தை பையன்கிட்ட உன்னுடைய காதல சொல்லிடு. இல்ல வேற யாராவது அவரை குத்திட்டு போயிட போறாங்க. சிரித்த ரதி. கண்டிப்பாடி. மலர் ஹாஸ்டலுக்கு போறாளா? எந்த ஹாஸ்டல்? எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசித்தவன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான். இப்போது புறப்பட்டால்தான் சரியான நேரத்திற்கு அவனது அலுவலகத்தை அடைய முடியும். காலையே அவனுக்கு ஒரு மீட்டிங் வேறு இருக்கிறது. இல்லை என்றால் மலரை பின்தொடர்ந்து அவளது அலுவலகத்தை கண்டுபிடித்திருக்கலாம். மாலை அவள் அலுவலகம் சென்று அவளை பின்தொடர்ந்து அவளது ஹாஸ்டலையும் கண்டுபிடித்திருக்கலாம். யோசனையோடு தன் காரை அலுவலகத்தை நோக்கி திருப்பினான் ரிஷி. மாலை அலுவலகம் முடிந்து வீட்டை அடைந்த ரிஷி செல்போனை எடுத்து மலரின் எண்ணை எடுத்து வைத்துக் கொண்டு அழைப்பதா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருக்க அவனது செல்லுக்கு ஒரு அழைப்பு வந்தது. துர்கா என்று டிஸ்பிளே காட்ட முகம் மலர்ந்தவன் உடனே அழைப்பை ஏற்றுக்கொண்டான். ஹலோ துர்கா, எப்படிமா இருக்க? உற்சாகத்தோடு அவன் கேட்க எதிர்முனையில் விசும்பல் சத்தம். ஏய், என்னாச்சு? ஏன் அழற? சாரி அத்தான். எதுக்கு? தெரியல. ஓகே, நீ சொல்லி கஷ்டப்பட வேண்டாம். சரி, எனக்கு போன் பண்ண நீ ரொம்ப தயங்கினியாமே. அம்மா சொன்னாங்க. எனக்கு போன் பண்ண உனக்கு என்ன தயக்கம்? தயக்கம் இல்லாதான், பயம். எதுக்கு? திட்டுவீங்களோன்னு தான். எதுக்கு திட்டணும்? இல்ல, வீட்டுல வேற மாப்பிள்ள பார்க்கும்போது நானாவது நீங்க போதும்னு சொல்லி இருக்கலாமே. அதுக்கு நமக்கு இடையில அப்படி எந்த உறவும் இருக்கலையே. இருந்து நீ சொல்லாம இருந்தா உன் மேல நான் கோவப்படலாம். நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தோம். அதனாலதான் எனக்கும் அப்படி சொல்லணும்னு தோணல. நீங்களா சொன்னா ஓகே, அப்படிதான் நானும் நினைச்சேன். எனக்கும் உன் மேல தனிப்பட்ட விருப்போ வெறுப்போ இல்ல. வீட்டுல இருக்கிறவங்க உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா ஓகே, உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிட்டு இருப்பேன். ஆனா எனக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கல. சரி, அதெல்லாம் விட, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சுதான் போச்சாத்தான். சாரி துர்கா, உனக்கு கால் பண்ணணும், உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா மாமாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில சண்டை ஓடிட்டு இருந்ததா. இந்த நேரத்துல நான் போன் பண்ணி உன்கிட்ட பேசினா நீ அதை தப்பா எடுத்துப்பியோன்ற ஒரு பயம். புரியுதத்தான். அவர்கள் உரையாடல் இரவு 12 மணியையும் தாண்டி சென்று கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு இடத்தில் கூட துர்கா மலரை பற்றி விசாரிக்கவே இல்லை. அது ரிஷிக்கு வியப்பாகவே இருந்தது. அழைப்பை துண்டிக்கும் நேரம், நீ என்னுடைய மனைவியை பத்தி கேட்கவே இல்லையே துர்கா என்றான். அத்தை நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. அந்த திமிர் பிடிச்சவளை பத்தி நான் இதுக்கு கேட்கணும்? அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அத்தான். உங்களை போய் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டா பாருங்க. நீங்க என்ன கிள்ளுக்கீரைன்னு நினைச்சாளா? அவளை சும்மாவே விடக்கூடாது. நானா இருந்தா அவ வீடு தேடி போய் பலார்னு 4 ஆறு அரைஞ்சிருப்பேன். அம்மா மலர் செய்த செயலை அனைவரிடமும் கூறி அவள் முகத்தை டேமேஜ் செய்து விட்டார் என்பது அவனுக்கு புரிந்தது. அத்தான், ஒரு சின்ன அட்வைஸ். என்ன சொல்லு? அந்த திமிர் பிடிச்சவளை பத்தி யோசிக்காதீங்க, அவளை பத்தி பேசாதீங்க, அவளை மறந்துடுங்க. அதுதான் நல்லது. நான் கூட அவளை பத்தி ஏன் தெரியுமா உங்ககிட்ட பேசல? ஏன்? உங்களுக்கு தேவையில்லாம காயப்படுத்த வேண்டாம்னுதான் பேசல. ஆனா துர்கா, நீங்க எல்லாம் நினைக்கிற அளவு மலர் கெட்டவ கிடையாது. ஆமா, உங்க மனைவி தானே, அது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, விட்டா கொடுப்பீங்க. இல்ல துர்கா, உண்மையிலேயே மலர் அந்த அளவு மோசம் கிடையாது. ஏதோ என் மேல இருக்கிற கோபத்துல அதுக்காக இப்படியா பண்ணுவா? ஓகே, இந்த விஷயத்த நம்ம பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் பேசலையே, நீங்க தானே ஆரம்பிச்சு வச்சீங்க. ஓகே, இனி இத பத்தி பேச வேண்டாம். ஓகே, நான் அவளை பத்தி கேட்க மாட்டேன். தேங்க்யூ. ஓகே, குட் நைட் அத்தான். குட் நைட். அழைப்பை துண்டிக்கும் போது ரிஷியின் மனதில் ஒரு பயம் எழுந்தது. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா என்று துர்கா கேட்டு விடுவாளோ? என் மகளை கட்டிக்கொள் என்று மாமா கேட்டு விடுவாரோ? துர்கா நல்ல பெண் தான். மலரை அவன் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்திருந்தால்
இப்படி ஒரு நிலையில் யாரும் கேட்க கூட வேண்டாம், அவனே துர்காவை திருமணம் செய்திருப்பான். ஆனால் இப்போது அது நடக்காத காரியம். மலர் என்னதான் தவறு செய்திருந்தாலும் மலரை அவனால் மறக்க முடியாது. அவளை அந்த அளவு அவன் நேசிக்கிறான். இன்னும் ஒரு வாரம் ஓடிவிட்டது. இடையிடையே அழைக்கும் துர்கா மணிக்கணக்கில் அவனிடம் பேசுவாள். மாமாவும் அவனை அழைத்து பேச ஆரம்பித்திருந்தார். அத்தையும் மெதுவாக பேச ஆரம்பித்து விட்டார். மாமாவும் சரி அத்தையும் சரி அவனிடம் பேசும்போது, துர்கா எப்ப எல்லாம் உனக்கு போன் பண்ணி பேசுறாளோ அன்னைக்கெல்லாம் பழைய துர்காவா ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்று கூறியதுதான் அவன் மனதின் பயத்தை அதிகமாக்கியது. இன்று வெள்ளி. வேலை முடிந்ததும் நேராக வீட்டிற்கு வந்தவன் உடனே தயாராகி கிளம்பிவிட்டான். திருநெல்வேலி செல்ல வேண்டும் அல்லவா? ட்ரெயினில் செல்வது என்றுதான் முதலில் முடிவு செய்திருந்தான். ட்ரெயின் டிக்கெட்டை பார்க்கும் போதுதான் டிக்கெட் அவனுக்கு கிடைக்கவில்லை. பேருந்தில் டிக்கெட்டை புக் செய்து கொண்டான். தன் இருக்கையின் அருகில் இருக்கும் இருக்கையையும் சேர்த்துதான் அவன் புக் செய்திருந்தான். பேருந்தில் வந்து ஏறிக்கொண்டவன் வழக்கம் போல் ஹெட்செட்டை செவியில் பொருத்தி கொண்டு அமர்ந்து விட்டான். சில நிமிடங்களில் பேருந்து புறப்பட தயாரானது. இனி நடத்துனர் வந்து தன் பரிசோதனையை முடித்து செல்லட்டும் என்று ஹெட்செட்டை செவியிலிருந்து அகற்றினான். பேருந்து மெல்ல நகர்ந்தது. சார் ஒரு நிமிஷம் சார், பஸ் நிப்பாட்டுங்க. ஒரு பொண்ணு அவசரம்னு சொல்லி சீட் ஏதாவது காலியா இருக்கான்னு கேக்குறாங்க, செக் பண்ணிடுறேன் நடத்துனர் கூற, ஓகே சார் சீக்கிரமா செக் பண்ணிடுங்க. ஓட்டுநரின் குரலுக்கு பின்னால் நடத்துனர் வந்து ஒவ்வொரு இருக்கையாக பரிசோதித்தார். ரிஷியின் அருகில் இருக்கும் இருக்கை காலியாக இருப்பதை கண்டவர், இதை நீங்க புக் பண்ணிருக்கீங்களா என்று கேட்டார். ஆமா, இதை நான் புக் பண்ணிருக்கேன். அவனது எதிர் இருக்கையில் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அமர்ந்திருக்கிறார். அவர் அருகில் இருக்கும் இருக்கை காலியாக இருந்தது. இதை நீங்க புக் பண்ணிருக்கீங்களா என்று கேட்க, இல்ல சார் என்று அவர் பதிலளிக்க, தன் லிஸ்டை எடுத்து பார்த்தவர், இந்த சீட்டு காலியா தான் இருக்கு. சரி, லேடிஸ் சீட்டு பக்கத்துல ஏதாவது சீட்டு காலியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். நடத்துனர் பின்னால் சென்றார். அதே வேகத்தில் திரும்பி வந்தவர், இந்த ஒரு சீட் மட்டும்தான் காலியா இருக்கு. அவங்க ஒரு லேடி, வந்து உட்காருவாங்களான்னு தெரியல, கேட்டு பாக்குறேன். கதவின் அருகில் வந்தவர், ஒரு சீட்டு மட்டும் தாமா புக் ஆகாம இருக்கு, ஆனா பக்கத்து சீட்ல லேடி கிடையாது. பரவாயில்லைன்னா வந்து ஏறிக்கமா, ரொம்ப அவசரம் சார், எனக்கு அந்த சீட்டு போதும் என்று கூறும் அந்த பெண்ணின் குரல் அது மலரின் குரல் அல்லவா? அவன் விழிகள் ஆவலாய் வாசலை பார்த்தது. அதோ ஏறி வருகிறாள் மலர். அவளுக்கு அவளது இருக்கையை காண்பித்து விட்டு நடத்துனர் நகர ஜன்னலோர சீட்டில் அமர்ந்திருந்த அந்த நபர் எழுந்து கொண்டார். அம்மாடி, பக்கத்து சீட்ல ஒரு வயசு பையன் உட்கார்ந்திருக்கான், நீ ஜன்னலோர சீட்டுக்கு வந்துடுமா, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது என்று பெருந்தன்மையோடு கூறி ஜன்னல் ஒரு சீட்டை அவளுக்கு விட்டு கொடுக்க நன்றியோடு அவரை பார்த்த மலர் ஜன்னல் ஒரு இருக்கைக்கு சென்று அமர்ந்தாள். எதிர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் ரிஷியை அவள் கவனிக்கவே இல்லை. பேருந்து நகர ஆரம்பித்து விட்டது. ரிஷியின் விழிகள் மலரையே பார்த்து கொண்டிருந்தது. ஆனால் அவள் விழிகள் தப்பி தவறி கூட அவன் பக்கம் திரும்பவே இல்லை. ஹெட்செட்டை எடுத்து செவியில் பொருத்தி கொண்டு விழிகளை வெளியே ஓடவிட்டாள் மலர். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.